இந்த சமூகத்தினுடைய டஸ்ட் குப்பை பதிவுகளை போடுறான், வெளிப்படையாக எழுதுறான். அந்த பெண் தான் தவறு, அந்த பெண்ணால தான் இது நடந்திருக்கிறது, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், கல்லூரிக்கு படிக்க போனியா இல்லை பத்தவங்களோட பழக போனியா, டேய் இதெல்லாம் எப்பறம் அவங்களால பேச முடியுது? அப்போ என்னன்னா, இங்கே செத்தா கூட, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டா கூட, யாராவது விபத்துக்குள்ளானா கூட திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது தான் ஆகணும் போல. இதே திமுக எதிர்கட்சியா மட்டும் இருந்திருந்தா வானத்துக்கும் பூமிக்கும் குமிச்சிருமா. ஐயோ, அண்ணா மண்ணில் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, பெரியார் இதுதான் இப்படித்தான் பள்ளிக்கூடம் படிச்சாரா, பெரியார் இதுக்கு தான் சொல்லி கொடுத்தாரா, பெரியாருடைய தடி என்னாச்சு, அண்ணாவுடைய எழுத்து என்னாச்சு, கலைஞருடைய இது என்னாச்சு அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பானுங்க எதிர்கட்சியா இருந்திருந்தா. அப்ப நம்ம சாகணும், நம்ம பாலியல் வன்கொடுமை செய்யப்படணும், நம்ம மீனவர்களுக்கு சுட்டு கொல்லப்படணும் கூட திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது செஞ்சா நமக்கு பலன் கிடைக்கும். திமுக போராடும். ஆளுங்கட்சியா இருந்தா எவன் பாதிக்கப்பட்டிருக்கானோ அவன் குறவலையிலே கால் வச்சு நெறி